வணக்கம். டிவிஎஸ் ஜூபிட்டர் ஆயில் இல்லாமல் ஓட்டி இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு. இப்போ இன்ஜினை மட்டும் தனியாக பிரித்து வச்சுருக்குறோம். இனிமேல் தான் இதை சரி பண்ண போகிறோம். உள்ள காயமாயிருக்குது. அதே போல் இதுலேயும் பார்த்திங்கன்னா நல்லாவே காயமாயிடுச்சு. இது பிஸ்டன். முதல்ல சிலிண்டர் கழட்டி பார்க்கலாம். அதுக்கப்புறம் சிலிண்டர் கழட்டுறதுக்கு இது பின் இருக்கு உள்ள. வண்டி ஆயில் இல்லாமல் ஓட்டி இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு. 2-3 தடவை சீஸ் ரெடி பண்ணி விட்டேன். ஆனாலும் வண்டி ஆயில் குடிக்குது, பெட்ரோல் குடிக்குது. வண்டி அப்படியே மைலேஜ் குறைஞ்சிருச்சு. அதனால் பிரித்து பார்த்ததில் உள்ள காயமாயிடுச்சு. தெரியுது பாருங்கள் காயம். இந்த காயமானதுனாலையுமே பிஸ்டனில் காயம். மேலே கார்பன் பிடிச்சிருச்சு. இதுதான் இந்த பிஸ்டனை தாங்கி ஓடுற கனெக்ட். இதுக்குள்ளே இருக்கிற ஒரு ராடு. இது கிராங்க் கையில் இருக்கும். கிராங்க் சாஃப்டோடைய கையில் இருக்க வேண்டியது. இது காயமாயிடுச்சு. காயமாகி இதுவும் டேமேஜ் ஆயிடுச்சு. அது மொத்த செட்டு இந்த செட்டே 2700 ரூபா இந்த பேக்கிங்கோட. இதுக்கு இன்னொரு பேக்கிங், பச்சை கலர் பேக்கிங் தருவாங்க, 2700 ரூபா. அது போக இதுதான் இந்த பிஸ்டன் மேலே ஃபயரிங் பண்ணுறதுக்கான வால்வுகள். இந்த 2 வால்வும் இப்படி முட்டி போகும். இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. இது 2 வால்வு இப்படி இந்த பொசிஷனில் ஒன்று ஃபியூலுக்கு ஓப்பன் பண்ணுறது, இன்னொன்று நமக்கு எரிஞ்ச புகையை வெளித்தள்ளுறதுக்கு. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா தேஞ்சிருச்சு. காடி விழுந்ததுனால இது ஒரு 720 ரூபாய்க்கு வாங்கி ஒரு செட்டு மாற்றியாச்சு. இப்போ இது மாற்றிட்டோம். அதுபோக வண்டியோட 2 பிரேக் ஷூ மாற்றியாச்சு. அப்புறம் வண்டிக்கு பின்னாடி கியர் ஆயில் இருக்குது. அதாவது நம்ம வீல் இருக்கு இல்லையா ஜூபிட்டரில், அந்த வீலுக்கு பின்னாடி ஒரு நட் இருக்குது. அதாவது ட்ரெயின் நட்டு, இன்புட் நட்டு ஒன்று, 2 நட்டு இருக்குது. இதில் நமக்கு 120 மில்லி தான் இதுக்கு மொத்தமாகவே. இது ஒரு 25,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் இதை மாற்றணும். இதுவும் மாற்றிட்டோம். ஆயிலும் ஃபுல்லாக மாற்றியாச்சு. அப்புறம் இதில் தான் ரொம்ப முக்கியம். இப்போ வண்டி ஓடுது, ஃபயர் ஆகுது, இப்போ இன்ஜின் பிக்கப் பண்ணுது. இதுக்கப்புறம் வண்டி ரன் ஆகிறதுக்கு நம்மளை தள்ளிட்டு போகிறதுக்கு இதுதான். இது சிவிடி கவருக்குள்ளே இருக்கக்கூடிய இது வேரியேட்டர் பிளேட்டு. இதில் இந்த ரோலர் எப்படி தேஞ்சிருக்குதுன்னு பாருங்கள். இதுக்கெல்லாம் ஒரு செட்டு வாங்கி மாற்றியாச்சு. இந்த ஒரிஜினல் இந்த ரோலர் செட்டு 380 ரூபா. இது இது இப்படி இருக்கும். பெல்ட் இதில் தான் உட்காந்து வேகம் எடுத்து ஓடும். இது தேஞ்சிருச்சு. இதையும் மாற்றிட்டோம். ஃபியூல் டியூப்பு கட் ஆயிடுச்சு. இதையும் மாற்றியாச்சு. இது உள்ளே கருத்து போச்சு. ஆயிலு பெட்ரோல் மிக்ஸ் பண்ணி
இது ஸ்பார்க் ப்ளக்கு முடிஞ்சுது. அப்புறம் இது வந்து ஒரு சிவிடி கவருக்கு வரக்கூடிய ஒரு ஏர் ஃபில்ட்ரு. இது வேற ஒரு வண்டியோடது. இது வாங்கி கட் பண்ணிட்டோம். இதில் அப்புறம் ஆயில் பேக்கு. இந்த வண்டியை கழட்டி வேலை செய்கிறப்ப இதுக்கெல்லாம் வந்து ஆயில் சீல் வந்து வேணும், பேஸ்ட்டு. இதோட ஒரு புது செட்டு 2360 ரூபாய்க்கு வாங்கினோம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நான் மாட்டுறப்ப எடுத்த வீடியோ நாங்கள் கேமரா சிசிடிவி கேமரா போகிறப்ப எஸ்டி கார்டு வேணுன்ட்டு அவசரப்பட்டு எஸ்டி கார்டை ஃபார்மேட் பண்ணேன். அதில் சில ஃபிட்டிங்ஸ் வீடியோ எல்லாமே அழிஞ்சு போச்சு. அதனால் நான் மாட்டினதை, இந்த சிலிண்டர் ஹெட்டு மாட்டினதை மட்டும் நம்மளால் எடுக்க முடியல. இப்போ அடுத்தடுத்து என்னென்ன பண்ணிக்கங்கிறத காமிக்கிறேன். ஆனால் மொத்தமாக இந்த பொருளோட மொத்த காஸ்ட்டு வந்து இது 2350, இது 700 ரூபா. இதை கொண்டு போய் ஹெட்டு கொடுத்து க்ளீன் பண்ணி மாட்டினதுக்கு ஒரு 250 ரூபா. இது 250 ஒரு ஒரிஜினலு. இது ஒரு 180 ரூபா. ஆயில் பேஸ்ட் ஒரு 50. இது ஸ்பார்க் ப்ளக் 100 ரூபாய்க்கு பக்கம். இது வேரியேட்டர் பிரேட்டர் செட்டு வந்து 800 ரூபா வருது கிட்டத்தட்ட. அப்புறம் ஆயில் ஒரு 800 மில்லி சர்வோ ஆயிலு. ஒரு 4500 ரூபா 5000 வரைக்கும் நாம் சாமானை மட்டும் வாங்கிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி செக் பண்ணிட்டேன். இப்போ வண்டி பக்காவாகிடுச்சு. இப்போ ஏற்கனவே இன்ஜின் மாட்டினோம். லேசாக இது வால்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் செட் ஆகலை. அதனால் இப்போ வந்து இதனுடைய மேக்னெட்டிக் சைடு கவர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஹெட்டோட வால்வு இதுதான், இந்த சைடு தான் இருக்குது, இதில் தான் இருக்குது. இது 17 ஸ்பேனர் போட்டு இதுதான் வால்வு. கேமரா ராக்ராம் சொல்லுவாங்க இதுக்கு பேர். மேலே ஒன்று இருக்குது, கீழே இதில் ஒன்று இருக்குது. இதில் இந்த இடத்துல தெரியுது ராக்ராம் இங்கே ஒன்று இருக்குது. இது வால்வ் செட் பண்ணணும். இது வந்து ஃபீலர் கேஜு. இது 0.0 0.6 வரைக்கும் நம்மளுக்கு வந்து இதில் தகடாக இருக்கும். இது எதுக்காக யூஸ் பண்ணுதுன்னா, எந்த பொருளெல்லாம் நம்ம சீட்டிங் வந்து கொஞ்சம் கேப் இருக்கோன்னு நம்ம மெஷர் பண்ணுறோமோ, குறிப்பாக இன்ஜின் வால்வ் எல்லாமே, அதை வந்து நம்ம செட் பண்ணுறதுக்காக இந்த ஃபீலர் கேஜு. வால்வ் டைம் வைக்க இப்போ இன்ஜின் எல்லாம் மாற்றிட்டோம். இன்ஜினில் பிஸ்டன் டேமேஜ் ஆகி அதெல்லாம் இப்போ ரெடி பண்ணிட்டோம். இது வந்து டைமிங் செயினுக்கு உண்டான வீலு. இது கேம் ஷாஃப்ட்டு. இது ஒரு கேம், இது பேரிங் ரெண்டுமே. இது அமுத்தி பிடிச்சிக்கு. இதுதான் வால்வ். இது எல்லாமே வால்வெல்லாம் புதுசாக போட்டாச்சு. அதுக்கு கிளியரன்ஸ் செட் பண்ணுறதுக்காகத்தான் இப்போ நம்ம கை வச்சுக்கிறோம். இது வந்து ராக்ராம். இந்த வால்வு வந்து தட்டி கொடுக்குறது. இது மேலே கேம் ஓட இது வந்து இப்படி மூவ் ஆகும். இந்த இடத்துல டீ இருக்குது. இங்கே ஒரு டீ மார்க் இருக்குது. இது டீ மார்க். இந்த டீ மார்க்கு இங்கே ஒரு பாடியில் ஒரு லைன் இருக்குது. இதை வச்சு இங்கே டைமிங் இங்கே கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா, அடுத்து இந்த கேம்பு, இந்த 2 கேம் வந்து இது கீழே இருக்கணும், இது கீழே இருக்கணும். இந்த ஹோல்ஸ் இங்கே மேலே இருக்கணும். இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஹோல்ஸு, இங்கே ஒரு ஹோல்ஸ். இப்படி வச்சுட்டு இது இந்த டைமிங் வீலில் வந்து 2 லைன் இருக்குது. இந்த இடத்துல ஒரு கோடு தெரியுது பாருங்கள். இந்த கோடு, இங்கே ஒரு கோடு இருக்குது. இந்த கோடு இதுக்கு பேரலாக வரணும். வந்துட்டு இது எல்லாமே டைப் பண்ணிட்டிங்கன்னா, அதேமாரி இந்த 2 ஹோல்ஸும் இங்கே பார்த்துருக்கணும். இதுதான் டைமிங் நம்ம வந்து செட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர். இங்கே கோடு தெரியுது பாருங்கள்.
இங்கே இருக்குது கோடு, இந்த கோடும் இங்கே ஒரு கோடு இருக்குது. இதை செட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து இந்த வால்வ் ராக் ராமை வந்து ஃபிட் பண்ணணும். இது எல்லாமே கேம்ப். இதுதான் அந்த இது 2 பால்ஸை வந்து ஆன் பண்ணி கொடுக்குறது. இது தூக்கி கொடுக்க இது வந்து வால்வு தட்டி கொடுத்துட்டே இருக்கும். இது வந்து புகை போகிறதுக்கு உண்டான வால்வு. இது வந்து நம்ம ஃபியூலை வந்து உள்ளே கொண்டு வரக்கு உண்டான வால்வு. இது இந்த கேம் வந்து நமக்கு 2 கேம் இருக்குது. ஒரு கேம் வந்து உள்ள ஃபியூல் எடுக்கிறது, ஒரு கேம் வந்து புகையை தள்ளுறது. அந்த கேம் வந்து இதில் முட்டுறப்போ இப்படி ஃபங்க்ஷன் ஆகும். இப்படி ஃபங்க்ஷன் ஆகிறப்ப தான் நம்மளுக்கு வந்து புகை வெளியே போகிறது, க்ளோஸ் ஆகிறது. வால்வு வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்குண்டான இது ராக்ராம். இதுதான் நமக்கு இந்த குதிரை தாளம் சொல்லுவாங்க, டக்கு 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 டக்குன்னு நம்ம இன்ஜினில் அடிக்கிறதில்ல. இதுதான் முக்கியமானது. இதை ஃபிட் பண்ண போகிறோம். இப்போது இது எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. டோர் ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ மேலே வந்து இந்த இதுக்கு வந்து ப்ளே பார்க்கணும். இதுதான் செட் பண்ணுறது. இது -6 வைக்கலாம். கீழே வந்து -8. இது வந்து புகை வெளியே போகிறது -8. இப்போ நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ண போகிறோம். கீழே புகைக்கு வந்து 10 வச்சுக்கோங்க. நான் இப்போ கூட மேலே வந்து இதுக்கு 0.8 வச்சுட்டேன். இது வந்து எரிபொருள் வர்றதுனால கொஞ்சம் ஃப்ரீ ஆக்டுன்ட்டு 0.8 வச்சுட்டேன். 0.8 வச்சாச்சு. இது வந்து 0.10 வச்சுட்டேன். ஏன்னா புதுசாக இன்ஜின் பிஸ்டன் எல்லாமே நம்ம மாற்றிக்கிறோம். புதுசே மாட்டினால கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு பண்ணிக்கிறேன். இது கேஜ் வந்து உள்ளே இருக்குது. இது வந்து இந்த ஃப்ரீனஸ் வேணும், அவ்வளோதான். இது வந்து இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இது வந்து -6 வச்சு அந்த தகடு பார்த்திங்கன்னா உள்ள இந்த வால்வுக்கு 2க்கு இடையில் கேப் இருக்குது. இதுதான் இது அந்த கேஜ் வந்து நம்ம இதை -6 வந்து ஃபிட் பண்ணிக்கிறோம். இந்த தகடு எடுத்தால் வெளியே வந்துடும். இப்போ கார்பரேட்டர் டியூன் பண்ணுறேன். கேஸ் ஸ்க்ரூ இது அடைக்குதா? இப்போ இதில் வந்து நம்ம இடது பக்கம் கணக்கு வச்சுக்கோங்க. அரை த்ரெட்டு பண்ணிட்டேன், ஒரு த்ரெட்டு பண்ணிட்டேன். இப்போ டவுன் ஆகுது. அப்போ நம்மளுக்கு எது சுறுசுறுப்போ நம்மளுக்கு ஆர்பிஎம் நல்லா இருக்குது. இப்போ நம்ம ஆர்பிஎம் குறைக்கணும். இது நார்மலான ஆர்பிஎம். இன்ஜினில் நம்மளை இழுத்துட்டு போகக்கூடிய சிவிடி பாக்ஸுக்குள்ளே வரக்கூடிய வேரியேட்ரு, ரோலர், இது ரெண்டுமே இப்போ நம்ம மாற்றிக்கிறோம். இந்த ஒரு ரோலர் வந்து பார்த்திங்கன்னா 6 பீஸ் இருக்கும். இந்த ரோலர் வந்து முக்கியமான நம்ம பெல்ட் டிரான்ஸ்மிஷனை வந்து நம்ம வண்டி பிக்கப்பை வந்து நம்ம இழுத்துட்டு போகிற நம்ம லோடை வந்து இழுத்துட்டு போகிற வேலையை அதிகமாக செய்யுது. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் புஷ்ஷில் ஒரு சைடு வெள்ளையாக இருக்கும், ஒரு சைடு மெட்டல் தெரியும்.
இது எப்படி அந்த ரோலரில் உட்கார வைக்குங்கிறத ஒரு 6 ரோலரை இப்படி தான் உட்கார வைக்கணும். இது போன்ற வேலையை நீங்களும் செஞ்சு பயனடைங்க. நன்றி.